Hello my dear students, இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் பார்ட் நம்பர் 6 வீடியோ. பார்ட் நம்பர் 5 இந்த அட்டாமிக் ரேடியஸை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் புக் கண்டென்ட்டோட வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான். இதுதான் நார்மலாக நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு அட்டாமிக் ரேடியஸ்னு என்ன, ஒரு ஆட்டமோட சென்டர்லேருந்து, சென்டர்னால் நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எங்கே இருக்கோ அந்த இதை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். இது என்னென்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் நம்மளால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டர்லேருந்து இப்படி வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஐசோலேட்டட் தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் அப்படி மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஆட்டம் வந்து தனியாக பிரித்து வச்சு பண்ணுறதே நம்மளுக்கு கஷ்டம். ஸோ ஆட்டமிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக தான் எப்போவுமே இருக்கும். அப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ், ஏன்னா நோபல் கேஸஸ் தான் யாரு கூடயுமே சேராது, அது தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு மெஷர் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலி அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் அண்ட் கோவேலண்ட் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம். இங்கே பாருங்கள், த அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல், முன்னாடி நான் சொன்னல அந்த வீடியோவில், ஒரு மெட்டல்ஸில் வந்து பார்த்துட்டோம்னா அதாவது 2 மெட்டல் ஆட்டம் இருக்குது. 2 மெட்டல் ஆட்டமோட சென்டர்லேருந்து ஒரு லைனை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஹாஃபை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ மெட்டல்ஸில் அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், காப்பர், இந்த மாதிரி ஆட்டம்ஸ்க்கெலாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் செட் டு பி அன் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல இது ஒன்று இருக்கா. ஸோ இங்கே அப்போ நான் மெட்டாலுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன, நான் மெட்டல்ஸ்னு என்னது, குளோரின், ஃப்ரோமின், புரோமின், ஆக்சிஜன், சல்ஃபர், இதெல்லாம் நான் மெட்டலாக. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோவேலண்ட் ரேடியஸ். அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்காங்க, 2 ஹைட்ரஜன்ப்பா. ஹைட்ரஜனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட ரேடியஸ் கிடச்சிருமா. ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் மெட்டாலிக் எலமெண்ட்டோட தான் கோவேலண்ட் ரேடியஸ். ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்க, ஹைட்ரஜன் எடுத்திருக்காங்க. ஹைட்ரஜனோட டோட்டல் டயாமீட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட சென்டர்லேருந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட சென்டருக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.74. அப்போது ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுமா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜனோட ரேடியஸ், அதாவது கோவேலண்ட் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் பார்க்குறப்ப கோவேலண்ட்டு, அதை ஹாஃபாக நம்ம பிரித்ததுக்கப்புறம் அது வந்து அட்டாமிக் ரேடியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வென் யூ லுக் அட் த வேரியேஷன் ஆஃப் த அட்டாமிக் ரேடியஸ் இந்த பீரியாடிக் டேபிள் தேர் ஆர் 2 டிஸ்டிங்க் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு உண்டான காரணம் அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பாருங்கள். இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், அதுக்கு காரணம் என்னென்னா வேலன்ஸ் ஷெல் வந்து அதிகமாகும். ஸோ தேர்ஃபோர் வேலன்ஸ் ஷெல்ஸ் அதிகமாகுது, valency remains the same, அதுதான் அதுக்கு காரணம். So the distance between the shells and the nucleus increases. Therefore when you observe along the period the shells remains the same but the number of protons, அதாவது valency மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாகும். ஸோ இது உங்களுக்கு போன வீடியோலேயே தெளிவாக உங்களுக்கு நான் வரைஞ்சே நான் காமிச்சேன். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே புரியும். அதை தவிர வேறு எதுவும் இங்கே எக்ஸ்ட்ரா இது பண்ணல. அடுத்தது அயானிக் ரேடியஸும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அயானிக் ரேடியஸ்னால் என்ன, ஒரு ஆட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுனாலோ வாங்கிருச்சுனாலோ அதோட சைஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த புது சைஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயானிக் ரேடியஸ். ஸோ அதை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இங்கே தெளிவாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. லித்தியம் வந்து மெட்டல்ப்பா, லித்தியம் கிட்ட 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2 1 அப்படி நம்ம வச்சுருப்போம். கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 1 இருக்கும். இது ஆக்டெட் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். இப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா லித்தியம் என்னவாக மாறிடும், எல்ஐ ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போ அங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு, லித்தியம் ஆட்டம் நியூட்ரல் ஆட்டமாக இருக்கிறப்போ 156 பிகோமீட்டரில் இருந்துச்சு. ஆனால் எலக்ட்ரானை கொடுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஸ் இனி ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ 90 பிகோமீட்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் கீழே சோடியம் வந்து நியூட்ரல் ஆட்டமாக இருக்கிறப்ப, இதெல்லாம் மெட்டல்ஸ்ப்பா நல்லா பார்த்துக்காங்க, மெட்டல். சோடியம் மெட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரல் ஆட்டமாக இருக்கிறப்போ 186 பிகோமீட்டர். அது சோடியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா, ஏன்னா சோடியம் இருக்கிறது 281, நம்மளுக்கு 1 கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆக்டெட் கிடைக்கும் 28. ஸோ அந்த 1 கொடுத்ததுக்கப்புறம் சோடியமோட சைஸ் சின்னதாக இருப்பாருங்க, எவ்வளோ டிராஸ்டிக்காக சின்னதாகுதுன்னு 116 அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ எப்போவுமே அயானிக் ரேடியஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது மெட்டல்ஸுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி. இப்போ நான் மெட்டல்ஸ் பாருங்கள், பக்கத்தில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கானா. நான் மெட்டல்னால் என்னது, இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது பி பிளாக். இந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் தான் மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் அங்கே
இருக்கும். ஸோ அந்த நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணுன்னா, நான் மெட்டல்ஸ் எப்போவுமே எலக்ட்ரானை வாங்கும், மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். அதாவது மெட்டல்ஸ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை நான் மெட்டல்ஸ் வாங்கும்னு அர்த்தம். அப்போது ஃப்ளூரின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரலாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளூரின் வந்து சாதாரணமாக நியூட்ரலாக இருக்கிறப்போ 69. இப்போது அந்த எலக்ட்ரானை வந்து மெட்டல்ஸ் கொடுத்த எலக்ட்ரானை ஃப்ளூரின் வாங்குது. ஒரு எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிரும், நியூக்ளியர் சார்ஜ் சின்னதாயிரும். அப்போ சைஸ் எனக்கு பெருசாகும். ஏன்னா நியூக்ளியஸ் சார்ஜ்னால வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷெல்ஸை பிடிச்சி இழுக்க முடியாது. ஏன்னா யாரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, இது எலக்ட்ரானோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஷெல்ஸ் எல்லாம் விலகி போக ஆரம்பிக்கும். ஸோ இதோட சைஸ் 119 பிகோமீட்டராக வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறுது. அதே மாதிரி தான் குளோரின். நியூட்ரலாக இருக்கிறப்ப குளோரின் 91, குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கி Cl மைனஸாக மாறினதுக்கப்புறம் 167. ஸோ இங்கே எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துல கேட்டயானோட சைஸ் எப்படி இருக்கும், ஆனயானோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கம்பேரிசன் தான் அதிகமாக கேட்குறானுங்க. இங்கே பாருங்கள், when a neutral atom loses an electron it becomes positively charged cation. கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டயான். அப்போது இட் இஸ் ப்ளஸ்ஸாக கேட்டயானிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ். when a neutral atom சோடியம் பொட்டாசியம் இல்லை லித்தியம் when a neutral atom loses an electron, மோஸ்ட்லி மெட்டல்ஸ் தான் இது பண்ணும், அது கொடுத்ததுக்கப்புறம் it becomes positively charged called as an cation. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான் இஸ் called as an cation, whereas gaining of electron by the neutral form of a negatively charged ion it is called as an anion. இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ளூரின் வந்து நியூட்ரல், எலக்ட்ரானை வாங்கிட்டு நெகட்டிவாக மாறிடுச்சு, அப்போ அது ஆனயான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா கேட்டயான், நெகட்டிவ் சார்ஜ்டு அயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனயான். இந்த ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னு கேட்குறாங்க. எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டயான் வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனயான் வந்து பெருசாக தான் இருக்கும். அதாவது எலக்ட்ரானை கொடுத்ததுக்கப்புறம் எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய, ஸோ வாங்கினவங்க எப்போவுமே சின்னதாகிடுவாங்க, வாங்கினவங்க எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாகிடுவாங்க, கொடுத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதாகிடுவாங்க. அந்த கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இதுப்பா, இந்த சோடியம் அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, Li + Na+, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆனவங்க, எலக்ட்ரானை வந்து கொடுத்துட்டு சின்னதாகிட்டாங்க. வாங்கினவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, ஃப்ளூரின் வாங்கிட்டு சைஸ் எனக்கு பெருசாகிடுச்சு. அப்போ எப்போவுமே Li+ பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸ் ஆனயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ த சைஸ் ஆஃப் த அயான் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் தயர் பிஹேவியர் இன் சொல்யூஷன். ஏன் நம்ம மெனக்கெட்டு இவ்வளோ இதாக படிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இது தண்ணியில் கரைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்யூஷனில் இதோட நேச்சரை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட சைஸு அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ த சைஸ் ஆஃப் த கேட்டயான் இஸ் always smaller than that of the neutral atom, but anion is larger than the neutral atom. இங்கே பாருங்கள், இங்கே நியூட்ரல் லித்தியம் பெருசாக இருக்குது, கேட்டயான் வந்து பார்த்தோம்னா சின்னதாக இருக்குது. இங்கே நியூட்ரல் ஆட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இருக்குது, வாங்கின ஆனயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனயான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் மறக்காமல் பார்த்து வச்சுக்காரணும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் முடியுது. அடுத்து நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பார்க்க ஆரம்பிக்கலாம்.